மார்பக புற்றுநோய் என்ற அளவில் பார்த்தீங்கன்னா லேடிஸ், அதாவது பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயில் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குங்க. ஸோ எவ்ரி 4 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி மார்பக புற்றுநோயால் கண்டறியப்படுகிறாங்க அப்படின்றது ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்ச்சி, அதற்கான பரிசோதனைகள், ட்ரீட்மெண்ட்டு, இதை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். ஸோ இந்த ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட் பண்ற பேஷண்ட்ஸ் இல்லை அந்த பேஷண்ட்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸ், அட்டண்டர்ஸ் சொல்லுவோம். இவங்க ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட் நம்ம ஆன்காலஜி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸில் மார்பக புற்றுநோய் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் அது ஏன் அதை அவங்க தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் டவுட்ஸ் மார்பக புற்றுநோயை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ மித்ஸ் இன் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்பக புற்றுநோயை பற்றிய ஒரு காமன் டவுட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை நம்ம தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லாதனால நம்ம வேற மாதிரி இதை புரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். இந்த மார்பக புற்றுநோயை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், கேள்வி நம்பர் 1, டாக்டர் இந்த மார்பக புற்றுநோய் ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னீங்கன்னா கட்டாயம் கிடையாது. லேடிஸ்க்கும் வரும், ஜென்ஸுக்கும் வரும். அதாவது மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு தான் உண்மை. பட் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படுற அளவுக்கு ஆண்களுக்கு ஏற்படுறதில்லை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மார்பக புற்றுநோயே உண்டாகிறதுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் லெவல்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபீமேல்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால ஜென்ஸ்ல வரும். பட் லேடிஸுக்கு வர அளவுக்கு ரொம்ப காமனா ஆண்களுக்கு ஏற்படுவதில்லை. ஸோ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கும் ஏற்படும், ஆண்களுக்கும் ஏற்படும். 1. நம்பர் 2, டாக்டர் எங்க ஃபேமிலியில் யாருக்குமே பிரஸ்ட் கேன்சரே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பிரஸ்ட் கேன்சருக்கான பரிசோதனையான மேமோகிராம் செஞ்சுக்கணும்? ஃபேமிலி இருந்தால் தானே வரும்னு சொல்றாங்க. எங்க ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ஃபேமிலியில் இருக்குன்னா ஒன்று செக் பண்ணுங்க அப்படின்னுவாங்க அப்படின்ட்டு. கட்டாயம் நீங்க சொல்றது உண்மைதான். ஃபேமிலியில பிரஸ்ட் கேன்சர் ஒருத்தருக்கு அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இல்லை அத்தைக்கோ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மார்பக புற்றுநோய் வரதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். பட் அதே சமயம் ஃபேமிலியில பிரஸ்ட் கேன்சர் இல்லைன்றதுக்காக ஒரு பெண்மணிக்கு பிரஸ்ட் கேன்சர் வராதுன்றது கிடையாது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சரை 2ஆ பிரிச்சுப்போம். அதாவது ஸ்பொராடிக் மியூட்டேஷன், ஹெரிடிட்டரி மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கேன்சரும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு ஜெனட்டிக் சேஞ்சினால வர்ற ஒரு ப்ராப்ளம் தான். அது ஸ்பொராடிக் அப்படின்னா நார்மலா இருக்கிற அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு சடனா அவங்க உடம்புல இருக்கிற செல்லுல இருக்கிற ஜீன்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அது எந்த வயசுல வேணா ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது வர்றது ஸ்பொராடிக் கேன்சர்ஸ், இல்லை ஸ்பொராடிக் காசஸ்ன்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டரி நமக்கு தெரியும், பரம்பரை வியாதி. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு ஜீன்ல மாற்றம் இருந்து கருவா உருவாகும் போது இந்த ஜீன் அந்த கருவுக்கு அந்த கரு குழந்தையா வளரும் போது அந்த உடம்புல இருக்கிற ஜீன் அப்படியே மெயின்டைன் ஆகி ஃபியூச்சர் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது பரம்பரை வியாதியில் ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குற நம்ம பேஷண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 85 to 90% பேருக்கு ஸ்பொராடிக், அதாவது அவங்க உடல்லே வர மாற்றத்தினால தான் ஏற்படுறத தவிர அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது கிடையாது. ஒன்லி 10 to 15% தான் பரம்பரை வியாதி. ஸோ இதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அது ஃபேமிலியில ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஹையர் ரிஸ்க் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவங்க ஃபேமிலியில யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இல்லை அப்படின்றதுனால பிரஸ்ட் கேன்சர் வராது அப்படின்றது முற்றிலும் தவறான கருத்து. வராம இருந்தால் அனைவருக்கும் சந்தோஷம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் நம்ம ரெகுலரா 40 இயர்ஸ்ல இருந்து மேமோகிராம் எடுத்துக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா பயாப்சி. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது கண்டிப்பா நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிங்க. பயாப்சி அப்படின்றது எந்த ஒரு கட்டியிலும் நம்ம கட்டிக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி பார்க்கறது, அதான் பயாப்சி அல்லது திசு பரிசோதனைன்னு சொல்லுவோம். இதுல 2 வகையான சந்தேகங்கள் இருக்கு. ஒரு சிலர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டாக்டர் எப்படியும் நம்ம அந்த கட்டியை எடுத்துறதான் போறோம், எடுத்த அப்புறம் திரும்ப வேற டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க, அப்பவே எடுத்துக்கலாமே, இப்போ எதுக்கு ஒரு பயாப்சி இருக்கிறீங்க, திரும்ப ஒரு டைம் கட்டி ரிமூவ் பண்ணணும் இல்லை மார்பு ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்றது ஒரு சாரர். இன்னொரு சாரருக்குள்ள ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, டாக்டர் கத்தி வச்சா, அதாவது பயாப்சி எடுத்தாலே அங்க இருக்கிற கட்டி உடம்பு ஃபுல்லா பரவிடுன்னு சொல்றாங்க, பயாப்சி வேண்டாம் டைரக்டா சர்ஜரி பண்ணுங்க அப்படின்றாங்க. இது 2மே கட்டாயம் செய்யக்கூடாது. அது ஏன்னு நான் சொல்றேன்.
முதல் விஷயம், பயாப்சி எடுக்காம சர்ஜரி பண்ணுங்க டாக்டர். இது பயாப்சிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இதுக்கு ஒரு டிலே ஆகுது, அப்புறம் சர்ஜரிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணது டைரக்டா ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னா, பயாப்சி எடுத்து என்ன வகையான கட்டி அப்படின்னு பார்த்தாதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்பில் பல்வேறு வகையான கட்டிகள் ஏற்படலாம். ரைட், ஃபைப்ரோடினமா ஏற்படலாம், ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஏற்படலாம், இல்லை வந்து பிரஸ்ட் கேன்சர் ஏற்படலாம், ஃபில்லோட்ஸ் என்ற வகையான கட்டி ஏற்படலாம். அந்த மாதிரி பல்வேறு வகையான கட்டிகள் ஏற்படும். அனைத்து கட்டிகளுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டி இருக்கு, அது நம்ம பயாப்சி எடுத்து கேன்சரா இல்லையான்னு பார்க்காம நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றோம்னு வைங்க. அது ஃபைனலா வர ரிப்போர்ட்ல சாதாரண கட்டின்னு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை புற்றுநோய் கட்டி வந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு திரும்ப நம்ம சர்ஜரி பண்ணும்போது இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற ஒரு சர்ஜரி செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரினா மார்பக புற்றுநோய்க்கு மார்பை அகற்றாமல் மார்பை காப்பாற்றி நம்ம அறுவை சிகிச்சை செய்து முழுமையாக குணப்படுத்துவது, அதுதான் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. நம்ம பிரஸ்ட் கேன்சர்னு பயாப்சி பார்க்காம சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியே மார்பை காப்பாற்றுற மாதிரி எனக்கு ஒன்று சர்ஜரி பண்ணுங்க டாக்டர், பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பண்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைந்து விடும். இதுதான் வந்து ஏன் நம்ம பயாப்சி பண்ணாம சர்ஜரி பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது சாரோட கேள்வி என்ன, டாக்டர் பயாப்சி பண்ணா பரவிடுன்னு சொல்றாங்க, நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க, அப்படின்னும் போது ஏன் பயாப்சி செய்யுங்க அப்படின்னாங்க. இது வந்து எப்பவுமே நீங்க வந்து ஒரு நம்பக்கூடியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. மார்பு கிடையாது, உடம்புல எந்த இடத்துல ஒரு கட்டி, அது சாதாரண கட்டியா இருக்கட்டும், கேன்சர் கட்டியா இருக்கட்டும், நம்ம எடுக்கிற பயாப்சினால அது பரவுவதே கிடையாது. இது இன்று மட்டும் இல்ல, 50 ஆண்டு காலம் செஞ்ச அனைத்து ரிசர்ச்லயும் வந்து எக்ஸ்டென்சிவா பண்ண ரிசர்ச்ல கொண்டு வரப்பட்ட ரிசல்ட் தான் இது. வந்து நான் இண்டிவிஜுவல் பர்சனா சொல்றது கிடையாது, இதுதான் உலகம் முழுவதும் இருக்க அனைத்து மருத்துவர்களும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ பயாப்சி செய்யாம நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிளஸ் பயாப்சி செஞ்சாதான் கட்டிக்காரன காரணம் தெரியும். அதே மாதிரி பயாப்சி செய்யறதுனால 200% அந்த கட்டி பரவும் தன்மை இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட சந்தேகம் கட்டாயம் வேண்டாம். இது 3. 4வது விஷயம், டாக்டர் இந்த மாதிரி எங்க பாட்டிக்கு வந்து மார்பகத்தில் புற்றுநோய் இருந்து சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு வச்சுட்டு இருக்கோம், வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பாட்டி வந்து குழந்தைங்க கூட கொஞ்சணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க குழந்தைங்கள அவங்க கிட்ட விடலாமா, எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு பரவிடுமா அப்படின்றது. சிம்பிளா சொன்னா புற்றுநோய் ஒரு தொற்று வியாதியா, இதுதான் நம்ம சொல்லணுங்க. ஸோ இது கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும், புற்றுநோய் கட்டாயம் தொற்று வியாதி கிடையாது. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷனால வந்த ஒரு சளி மாதிரியோ ஒரு டிபி மாதிரியோ வந்து புற்றுநோய் பரவாது. ஸோ வந்து புற்றுநோய் பரவாதுன்றது ஏன் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும்னா, சர்ஜரி, இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சர்ஜரி பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், அதாவது அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி இருக்கிற பீரியட்ல ரொம்ப ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். ஸோ அவங்க அப்போதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, பல்வேறு வகையான கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபர்தரா இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு வேளை கீமோதெரப்பி இல்லை ரேடியோதெரப்பி நம்ம கொடுக்க வேண்டி இருக்குமே அப்படின்றத சொல்லியிருந்தோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. டயட் ஒழுங்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பீரியட்ல வழக்கமா நம்ம அங்க இருக்கிறத விட கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு அந்த போஸ்ட் சர்ஜிக்கல் பீரியட் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிறதுனாலயோ இல்லை அவங்க யூஸ் பண்ற டாய்லெட் யூஸ் பண்றதுனாலயோ குழந்தைங்க கூட அவங்க வந்து கொஞ்சதுனால விளையாடுறதுனாலயோ கட்டாயம் எந்த புற்றுநோயும் பரவாது. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில புற்றுநோய்கள் கிருமி தொற்றுனால் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோய். ஸோ கல்லீரல் புற்றுநோய் வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி இல்லை ஹெப்பாடைட்டிஸ் சி அப்படின்ற வைரஸ்னால ஒரு சிலருக்கு ஏற்படும், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒருவேளை அந்த கிருமி தொற்றுனால புற்றுநோய் ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை செய்யும் பொழுதே அந்த கிருமி தொற்றுக்கான டேப்லெட்ஸும் நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ ஒருவேளை சர்ஜரி பண்ண அப்புறம் புண்ணு எதுவும் காயாம இருக்கு, இல்லை புண்ணு ஆறுறதுக்கு டைம் ஆகுன்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி டைம் வந்து ரத்தத்திலேயோ இல்லை புண்ணுல இருந்து கசியும் நீர்லயோ வந்து குழந்தைங்களை நம்ம கான்டாக்ட்ல இல்லாம அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி எந்த புற்றுநோயும் கட்டாயம் யாருக்குமே பரவாது. அந்த நோயாளிக்கு இருக்கிற புற்றுநோய் அந்த நோயாளிக்கு தானே தவிர அதனால மற்றவர்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் ஆகி குணம் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ட்டோ இல்லை இந்த டைம்ல வந்து அவங்களை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கணும்னா கட்டாயம் நினைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களை வந்து மென்டலா பாதிக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க கூட வந்து சர்ஜரிக்கு அப்புறம் அனைவரும் தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம், அவங்களோட டாய்லெட் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சந்தேகமும் பயமும் தேவையில்லை. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்த மாதிரி ஃபுல் பிரஸ்ட்டை நீங்க எடுத்துருவீங்களா, சர்ஜரி பண்ணும்போது இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க, பிரஸ்ட் ஃபுல்லா எடுத்துருவீங்களா, இல்லை பிரஸ்ட் கட்டாயம் ஃபுல்லா எடுக்கணுமான்ற டவுட் நிறைய பேருக்கு.
இது பத்தி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி, மார்பகத்தை அகற்றாமல் மார்பக புற்றுநோய்க்கு முழு தீர்வு அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக முன்னாடி காலத்துலலாம் மார்பக புற்றுநோய்க்கு முழு மார்பையும் பாதிக்கப்பட்ட முழு மார்பையும் அகற்றுவது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற முறையில் அந்த கட்டி பிளஸ் அந்த கட்டினால் பாதிக்கப்பட்ட கையக்கள் ஆம்பிட் சொல்லுவாங்க இருக்கிற நெறிக்கட்டிகளை எடுக்கிறதன் மூலமா நம்ம சர்ஜரி பண்ணியும் பிரஸ்ட்டை முழுவதுமாக காப்பாற்றி விடலாம். கட்டி எடுத்தாலும் அந்த கட்டி எடுத்த இடத்துல இருக்கிற ஒரு கேப்புக்கு நம்ம நியர்பை ஃபிளாப்னு சொல்லுவோம். ஸோ பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டினும் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது செய்யறதன் மூலமா பிரஸ்டுடைய ஷேப்பும் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும், பிளஸ் வியாதியும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு அவங்க பாடியில வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. தே ஃபீல் கான்ஃபிடன்ட் அபவுட் தேர் ஓன் பிசிக். அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கோ வரத்துக்கோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சருக்கு நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா மார்பகத்தை முழுசா காப்பாத்தியே வந்து நம்ம சர்ஜரி பண்ணி குணப்படுத்திடலாம். மார்பகத்தை முழுசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமா நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம கிட்ட வர பேஷண்ட்டுக்கு மோர் தென் 90% நம்ம வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் பண்றோம். ஒரு சிலருக்கு மட்டும் தான் பிரஸ்ட் ஃபுல்லா எடுக்கிறோம். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை பத்தி அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற வீடியோல நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோ. டாக்டர் இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு சர்ஜரி பண்ணி கீமோ வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மதருக்கு. இப்போ அந்த கீமோ போட்டால் வந்து உடம்பு ஃபுல்லாக வெந்துடும், முடி கொட்டிடும், ரொம்ப டயர்டாயிருவாங்க, வீக் ஆயிடுவாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்க அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட் பண்ற பேஷண்ட்ல நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம்னா 95% பேருக்கு கண்டிப்பா கீமோதெரப்பி தேவைப்படும். இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்கன்னு அப்படின்னு மட்டும் நீங்க யோசிக்க கூடாது. ஒருத்தரை பத்தி டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன கீமோதெரப்பி போட்டிருக்காங்கன்னு தெரியாது, பிளஸ் அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேஜில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய பேஷண்ட் கூட கோரிலேட் செய்யக்கூடாது. இது ரெண்டு. மூணாவது, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கீமோதெரப்பி என்பது ஒரு ஃபிக்ஸட் டோஸ் கிடையாது. அந்த பேஷண்ட்டுடைய பாடி ஃபங்க்ஷன், அதாவது ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, கல்லீரல் எப்படி வேலை செய்யுது, அந்த மருந்து வெளியேற்றதுக்கான தன்மை அது எந்த அளவுக்கு இருக்கு, பிளஸ் அவங்க பாடி வெயிட்டுக்கு எந்த அளவுக்கு மருந்து வந்து உடம்பு தாங்கும், இதை அனைத்தையும் கால்குலேட் பண்ணி தான் கீமோதெரப்பி போடப்படும். அது டவுட்டே வேண்டாம். கீமோதெரப்பி ஒரு மினிமல் டாலரபிள் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நம்ம உதாரணம் சொன்னா பிரஸ்ட் பேஷண்ட் கீமோதெரப்பிலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கீமோதெரப்பி போட்டு மதியமே வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த தடவை நீங்க என்ன வந்து இன்டெரக்டா புரிஞ்சுக்கலாம்னா பெட்ல ஸ்டே பண்ற அளவுக்கு கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில பேருக்கு கீமோதெரப்பி எடுத்தனால கொஞ்சம் பசி கம்மியா இருக்காது, கொஞ்சம் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இது அனைத்துமே மேனேஜபிள் தான். முடி கொட்டுற விஷயம் கீமோதெரப்பில நிறைய பேருக்கு இருக்கும், அது இல்லைன்னு கிடையாது. பட் இது வந்து டெம்பரரி தான். நீங்க லாஸ்ட் சைக்கிள் கீமோதெரப்பி முடிஞ்சு ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஹேர் அதே கலர்ல கண்டிப்பா ரீக்ரோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஜென்ரலா புற்றுநோயை பற்றி நம்ம பேசும் பொழுது கியூருக்கான விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸை பத்தி கட்டாயம் நம்ம பார்க்க கூடாது. ஒரு சில பேர் அந்த கீமோதெரப்பி டைம் அவங்க அப்பவும் வந்து அவங்களுக்கு முடி இல்லைன்றது ஒரு வருத்தமாக இருந்தால் நம்ம அந்த டைம்ல ஹெட் ஷேவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலா நமக்கு வந்து வருதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த ஹேரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கீமோதெரப்பி முடிஞ்சு ஒரு 6 வீக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நார்மல் ஹேர் க்ரோத் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்து கீமோதெரப்பியை எடுக்காமல் விட்டுவிடக் கூடாது. கீமோதெரப்பி எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் அப்படின்னு ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதையும் செய்தால்தான் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நம்ம சர்ஜரி பண்ணி மார்பதான் முழுசா இல்லை கட்டியதான் முழுசா எடுத்துட்டோமே இதுக்கப்புறம் இது கீமோதெரப்பி அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு கீமோதெரப்பி போட வேண்டும் என்று உங்களுடைய ஆன்காலஜி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா கீமோதெரப்பி போட்டாதான் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி. இல்லைன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், திரும்ப வந்துருமோன்ற பயம் கண்டிப்பா இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை கண்டிப்பா அந்த தவறு செய்யக்கூடாது. அடுத்த விஷயம் ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பி பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, கரண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க டாக்டர், கரண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க டாக்டர், கரண்ட் வச்சா உடம்பு வந்துடும் அப்படின்வாங்க. ஸோ கரண்ட் அப்படின்றது முன்னாடி காலத்துல ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்ன ஒரு விஷயம். இதுல வந்து ஒரு ஒயரை எடுத்துட்டு வந்து பேஷண்ட் டச் பண்றதோ இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்றதோ கிடையவே கிடையாதுங்க. ரேடியேஷன்றது நம்ம எப்படி ஒரு சிடி ஸ்கேனுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு மெஷின்ல போய் படுக்கிறோமோ அதே போல டெய்லி ஒரு 5 minutes, இப்போ வீக்லி ஒரு 7 days இருக்குன்னா அந்த 7 daysல 5 days கொடுப்போம், 2 days கேப் விடும். இதே மாதிரி
4 to 6 weeks கொடுப்போம், டிபெண்டிங் அப்பான் கேன்சரை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு 10 மணிக்கு அந்த மிஷினில் படுக்க வைக்கணும்னா 10:05க்கு பேஷண்ட் எழுந்துச்சு வீட்டுக்கு நடந்து போயிடலாம். ஸோ நம்ம ரேடியேஷன் அப்படின்றது சிடி ஸ்கேன் மாதிரியே அந்த மிஷினில் எப்படி சிடி ஸ்கேனுக்கு கதிர்வீச்சு உடம்புல பாஸ் ஆகுதோ அதே போல இதுலையும் பாஸ் ஆகும். இதில் பயப்படுற மாதிரி கரண்ட் வைக்கிறதோ இல்லை வந்து இதனால பெரிய பாதிப்பு வந்துடும், தோல்லாம் புண்ணாயிரும், ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிரும், வீக் ஆயிருந்தாலும் கிடையவே கிடையாது. இது வந்து கதிர்வீச்சு சிகிச்சை, கரண்ட் சிகிச்சை அப்படின்றது நம்ம வந்து பேஷண்ட் வந்து கொஞ்சம் பெரிஃபரில் இருக்கவங்களாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றதானே தவிர இதுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சர்ஜரி பண்ணியாச்சு, 1 year ஆயிடுச்சு, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, நான் திரும்ப ரெகுலராக டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் வருமா, நான் வீட்டில் இருந்துக்கலாம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. கட்டாயம் அப்படி கிடையாது. எந்த ஒரு கேன்சர், மார்பு கேன்சர் முன்னாடி எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் சர்ஜரி பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் 5 years கட்டாயம் ரெகுலர் செக்அப்ல இருக்கணும். 5 yearsக்கு அப்புறம் உங்களுடைய வியாதியின் தன்மையை தகுந்த மாதிரி ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து இந்த 5 years இருக்கணும் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கணும். இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 2 years வந்து 3 months ஒன்று செக்அப் வர சொல்லுவோம், அடுத்த ஒரு 2 years 6 months ஒன்று சொல்லுவோம், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வர சொல்லுவோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் இப்போ நம்ம சர்ஜரி பண்ண வந்து எவ்ரி இயர் 5 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, நம்ம சர்ஜரி பண்ணாமல் இருக்க நார்மல் பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேமோகிராம், நெஞ்சுக்கு ஒரு எக்ஸ்ரே, இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம், எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணுங்க. நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் செக்அப் போறதுல 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அந்த தொந்தரவு, அந்த நமக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த வியாதி திரும்ப வந்திருக்கா அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு, ட்ரீட்மெண்ட்கான சைட் எஃபெக்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கொடுத்த கீமோதெரப்பிலோ ரேடியோதெரப்பிக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்கின்லயோ எங்கேயாச்சும் இருக்கான்றத பார்க்கறது. 2 விஷயத்துக்காக ஃபாலோ பண்ண சொல்றோம். நம்ம இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஏன் ஒரு சில பேருக்கு திரும்ப வருது, அப்படி செக்அப் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நம்ம அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செல்ஸ் வந்து பிளட்ல வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது எந்த ஸ்கேன், ஈவன் நம்ம கேன்சருக்கு சொல்ற அட்வான்ஸ் ஸ்கேனுக்கான பெட் ஸ்கேன்ல கூட தெரியாது. ஸோ ஒரு வேளை அந்த செல் வந்து சுத்திட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்கு, அதை வந்து கிளியர் பண்றதுக்காக தான் கீமோதெரப்பி போடுறோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த கீமோதெரப்பியோடைய பவரையும் தாண்டி அந்த செல்கள் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்து ஃபியூச்சர்ல அது ஒரு உறுப்புல போய் உட்காந்து ஸ்லோவா அதை வளர ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் எந்த ஒரு சிம்டம்ஸ் அறிகுறியுமே இல்லைனாலும் ஆன்காலஜிஸ்ட் சொல்ற வரைக்கும் ரெகுலரா கண்டிப்பா செக்அப் பண்ணணும். 5 years மேண்டேட்ரி. 5 yearsக்கு அப்புறம் வர வேணுமா இல்லையன்றது உங்களுடைய டிசீஸுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த போல ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு புற்றுநோய்வாதி டெட் எண்டா, அதாவது அதோட வாழ்க்கை முடியுதா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. எந்த ஒரு புற்றுநோயும் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சு அதுக்கான ப்ராப்பர் எவாலுவேஷனை செஞ்சு ப்ராப்பரா ஆன்காலஜிஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம், திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைக்கலாம். இதுக்கு தான் நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருப்போம், மாஸ்டர் ஹெல்த் செக்அப், முழு உடல் பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து அயல் நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு லேகிங் சொல்லுவோம். ஸோ வெளிநாட்டுலாம் அந்த ஏஜ் 40 வயசு ஆச்சுன்னா மேமோகிராம், 50 years ஆச்சுன்னா பெருவுடலுக்கு கொலோனோஸ்கோபி டெஸ்ட், இதெல்லாம் ரெகுலரா பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு சிம்டம் இருக்கு இல்லை அப்படின்றலாம் கிடையவே கிடையாது, கட்டாயம் செஞ்சுப்பாங்க. பட் நம்ம ஊர்ல இன்னமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு சார நம்ம பார்த்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ற பயம். நம்ம பார்த்து இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்காம விட்டோம், அது இருக்கதான் செய்யும். நம்ம பார்க்கணுன்றதுக்காக உள்ள இருக்கிற வியாதி வந்து மறைய போறதில்ல. அதை நம்ம வந்து அந்த உண்மையை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஏஜுக்கு தகுந்த ப்ராப்பர் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிற அனைத்து புற்றுநோய்களும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ல முழுமையாக குணப்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் பற்றிய காமனா நமக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வேற எதுவும் இதை பத்தி சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லை இந்த பிரஸ்ட் கேன்சரை பத்தி மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல பிரஸ்ட் கேன்சர் டைப் பண்ணீங்கன்னா பிரஸ்ட் கேன்சருடைய அனைத்து விஷயங்களும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதே போல ஒரு பயனுள்ள தகவலுடன் வேறொரு வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.